கொஞ்சம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கடா. தங்கச்சி வேணும்டா உனக்கு. தங்கச்சினா உள்ள இருந்தா என்ன சொல்லிட்டு போனேன். சரி விடு. வண்டியில வரல முடியல நீ பொம்பளை பிள்ளை கண்டவனே கட்டிக்கிட்டு ஏறுனா காலையில காசு கொடுக்க மாட்டா இல்ல. செவனாண்டு நிக்கிறேன் வந்து இருக்கிறேன் வந்து நீ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க பேசாம இருங்கப்பா. சும்மா நிக்கிறபடியே உசிப்பேத்தி விடாம சும்மா இருங்கப்பா. பாரு உன் பக்கமே போல திரும்பி பார்க்கல. பிடிக்கலடா உன்னைய. பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல, பிடிச்சனாலதான் கம்முன்னு இருக்கா. வேற ஒண்ணும் அப்படியா? பார்க்கலாம். வாமா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியாடா? நானே ஆஸ்பத்திரியில வந்திருக்கேன். நல்லா இருக்கேன். இருக்கிறேன் என்ன பேச்சா சுத்தம் இல்லையா? சரித்தேன். அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல எங்க அம்மா நல்லா இருந்தா உனக்கு என்னையா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்னப்பா உன் பிரச்சனை? என்னப்பா உன் பிரச்சனை? என்ன முண்டா அரிப்பட்ட முண்டா சோத்துல உப்பு போட்டு வேற தின்றியா? சோத்துல உப்பு போட்டு தின்றீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு கண்ணு பசு தெரியாம திரிச்சுட்டு இருக்க. உனக்கு சூடு சொரண வெக்கம் மான எதுவுமே இல்லையா? உன்னைய தாட்டா முண்டம் பாய் திறந்து பேசு. சொரண கிட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. இல்ல பார்த்தோம்னா உனக்கு பேச்சே வரலாமா அவனுக்கு? இல்லண்ணே, தரணி மட்டும் வேற மத்த புள்ளே எந்த டான்ஸ் பேசினாலும் எனக்கு கோபம் பளிச்சுன்னு வந்துடும். சரி, தரணி பேசினா மட்டும் எனக்கு கோபமே வராது. ஏன் தம்பி இப்படி? ஏன் தெரியுமா? ஒரு சாடைக்கு அப்படியே மொண்டாட்டி மாதிரியே இருக்கு. அதனால வருத்தப்பட மாட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? என் செத்து போன புருஷன் மாதிரியே இருக்கு. செத்து போன புருஷனை கொண்டுட்டியா? கனவுல வந்த புருஷன்டா. கொல்லாம விடுவனா? அதானே உனக்கெல்லாம் என்ன 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 ஏன் கடுப்பாகுற? மண்டே பொம்பளை என்ன தண்ணி வந்து அடி நிக்க முடியாதா? நீ பெரிய கொடுக்கா. ஆஹா, வேற எதையா தெடிக்கிறாயா? ஆளு நெஞ்சில் அடிக்கிற. இங்க பாரு, என்னை நெஞ்சில் அடிக்கிறிய திருப்பிக்கிட்டு ஒத்த அடியா எடுத்துற. உன் தயிர் பாக்கெட் ரெண்டு தெரிச்சு போயிரு. ஞாபகம் வச்சுக்கோ. விவிதி பாக்கெட் தெரிச்சு போயிரு. மத்துக்க என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நிப்பாடுத முத. பேசுவ முகரையே நீ அங்க இருந்து திருச்சுலியில இருந்து வந்துட்ட. என்னை மார்க்க எம்பிட்டு இதையும் மார்ங்கன்னு நீ ஆட்டிட்டு வந்துட்ட. திரும்ப மட்டில இருந்து நாங்க வர மாட்டோமா? எதுக்கு ஆட்டிக்கிட்டு வரல? எதுக்கு வந்திருக்க? பொம்பளை பொறுமையா நிக்க கத்துக்கமா? ஆம்பளை அடக்க பார்த்து கத்துக்க. ஆம்பளை நாங்க அடக்க வந்து பொம்பளை நீ பொறுமையா இருந்தா ஆம்பளை அடங்கி போயிருவேன். பொம்பளை நாங்க பொறுமையா தாங்க இருக்கோம். பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளைமா. பொறுமைக்கு சிறந்தது பெண்கள் தான். பொறுமைக்கு இலக்கணமே ஆம்பளை தான். பொறுமைக்கு இலக்கணம் வந்து பெண்கள் தான். எல்லா விதத்திலும் ஆம்பளை பொறுமையா இருப்ப. எல்லா விதத்திலும் பெண்கள் நாங்களும் பொறுமையா தான் இருப்போம். எதுல பொறுமையா இருப்ப? நீ எதுல பொறுமையா இருப்ப? டேய் டேய் அதுக்காக இப்படி வந்துட்டா பொறுமையா இருக்கணும்டா. இங்க பாருங்க, என்ன எங்க அண்ணன்றனால நீ நான் உன்கிட்ட பல மேனில சொல்லிருக்கேன். இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிருக்கீங்க. இத விட்டுட்டு நீ வேற எந்த மாதிரி எடுக்க அப்படி அப்படி வசனத்தை மாத்தி பேசு. என்ன மசத்துக்கு நான் மாத்தி பேசுறேன்? பொறுமைக்கு சிறந்த ஆம்பளை நான் சொன்னேன்ல. ஆமா, இப்ப நீ பொறுமைக்கு சிறந்த நீன்னு சொன்னீல. சரி, அப்ப கட்டி பிடிக்க விடு. இப்ப என்ன நீ கட்டி பிடிவே? ஓ பொண்டாட்டியே போய் கட்டி பிடி. ஓ அக்கா தங்கச்சி போய் கட்டி பிடிடா முண்டா. என் பொண்டாட்டியே நீதானே. நீ பொண்டாட்டியே நீதானே. ஆனா எங்க விடிய விடிய கட்டி பிடி. விடிய விடிய தூக்கி போட்டு அமுக்கு. பேசாம தான் கிடக்கு. எதுக்கு நான் மட்டும் இல்லமா, மந்திரி ஓடையில இருக்க ஆம்பளையில பூரா தூக்கி போட்டு அமுக்கு. பேசாம தான் இருக்க. அங்க இருந்து அருப்புக்கோட்டையில இருந்து அவளை போட்டு அமுக்குறதுக்கு வந்திருக்கேன் நானு. அட அவங்கள கூட வேண்டாம். இந்த வெள்ளாவுல கருவேனை தூக்கி போட்டு அமுக்கு. நாடகத்துக்கு வந்திருக்கேன். அவர் போட்டு அமுக்குறதுக்கு வந்திருக்கேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். அமுக்கு அதுக்கு தானே உனக்கு உன் பேரை நீ போட்டு தூக்கி போட்டு அமுக்கு. யார உன் மச்சான் பேச்சு சுத்தம் இல்ல. பாட்டியே முதல்ல நிப்பாட்ட நீ. என்ன நீ தரணி சொல்லுங்க முத்துராஜா. நிப்பாட்டுங்கறிய நினைச்ச நேரத்துக்கு நிப்பாட்ட முடியாது. எதை எங்க நிப்பாட்டணுமோ அதாவது அங்கங்க அப்பப்ப நிப்பாட்டுவான். அதுவும் நீ மனசு வச்சேன்னா நான் நிப்பாட்டுவேன். என்னத்த நான் மனசு வைக்கணும் உனக்கு? இல்ல தெரியாம அதை கேக்குறேன். என்னத்த நான் மனசு வைக்கணும்? வைக்க மாட்டியா? வைக்க முடியாது. நீ என்னடா பண்ணுவ? ஆண் பிள்ளை ஜான் பிள்ளைமா. ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்துஜாக. ஓ ஆணுக்கு கொடுக்க முடியாது, ஜானுக்கு கொடுக்க என் மசத்துக்கு கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ? மசரை பத்தி நீ பேசாத. நீயே ஒட்டு மசரை வச்சுக்கிட்டு மந்திரி வடையில ஆட்டிக்கிட்டு திரியற. என்ன மசரை பத்தி பேசுற? மசரை அது எதையோ சாட்றோம்ல. ஒரேடியா அங்க அத்துவ மசரை தூக்கி கூட்டத்துல இருந்து விடுவே. செவல பேத்தே விடுவே. என்னன்னு கேக்குறே? என்னங்கற? ஓட்ட முதல்ல. ஓம்மா சர்த்தம் போடி. என்ன? டேய் போடா வெண்ணையா. இதுக்கு தான் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டறது. தேவையாமா? இங்க வா. வெண்ணெய் கேக்குறிய? ஆமா. வெண்ணெய் எதுல வரும்? மோர்ல வருது. மோர் எதுல வரும்? தையில வருது. பதில் குடுக்குறாளே. அம்மா தெரியாத அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு மோர் வெண்ணெய் எதுல வரும்? மோர்ல வருங்க. மோர் எதுல வரும்? தையில வருது. தயிர் எதுல வரும்? பால்ல வருது. பால் எதுல வரும்? பசுமாட்டுல இருந்து வரும். பசுமாட்டுல இருந்து பால் மோர் தயிர் எல்லாம் வருது. ஆமா. நீ அழகான பொம்பளை பிள்ளை. சரி. உன்னைய கொண்டு கோயிலுக்கு காலைக்கு சென்னைக்கு போறான்னு. என்ன எதுக்குயா போடுற? பேச்சுக்குமா? பேச்சுக்கு சொல்றீங்க. மாடை தான் போடுவாங்கடா. மாடு இவளையும் கொண்டு அதுக்கு தான் போடுற. பத்தி அடங்குவா. உன்னைய கொண்டு சென்னைக்கு போட்டாச்சா? சரி. ஒரு கண்ணுக்குட்டியை போட்டுட்டா. கண்ணுக்குட்டியா?
மாட்டுக்கு போட்டா கண்ணுக்குட்டி தானே ஆமா ஓடும் ஆமா ஆமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றியா பேச்சுக்கு கண்ணுக்குட்டி சரி. போட்டுட்டியா ஆ. கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துல மாட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உனக்கு இது வருமா எது வரும் சீம்பால் சீம்பால் வரும் வருமா வரும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நல்லா பாலா வருமா பால் வரும் அப்புறம் தயிர் வருமா தயிர் வரும் மோர் வருமா மோர் வரும் எல்லாமே வெண்ணெய் வருமா எல்லாமே வருங்க பசுமாட்டுல பால் வருது மோர் வருது தயிர் வருது வெண்ணெய் வருது ஆமா உன்னைய கொண்டே சமைக்க போட்டா உனக்கும் பால் வரும் மோர் வரும் தயிர் வரும் வெண்ணெய் வரும் என்னைய முக்கி அடிச்சாலும் மூத்திரம் தாண்டி வரும் ஆ. எதுல ஒரு குடி வெண்ணெய் வருது வெண்ணெய் வெண்ணைக்கு பிறந்த வரதுக்கு வெண்ணெய் காரணம் அருப்பு கோட்டை வெண்ணெய் ஆ. அடி திருச்சுழி வெண்ணெய் திருப்பப்பட்டி அடி வெண்ணெய், திருச்சுழி பக்கத்துல கொட்டாப்பட்டி அடி வெண்ணெய், ஒத்த வீடு மதுரை வெண்ணெய் வெண்ணெய், ஓத்த ஒத்த போற ஒத்த குண்டமே எங்க ஆத்தரை பத்தி இழுத்துல வச்சு கொண்டு என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒட்டியா அட்டி உன் தண்ணி பழம் தெரிச்சு போயிரு செகுல பேத்தி புடிய மத்துக்க உன்னைய மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்து வந்திருப்போம் நானும் உன்னைய மாதிரி எத்தனை பேர் நானும் பாத்துட்டு வந்திருப்பேன் 5000 பேர் வந்தாலும் அசால்ட்டா பேசுறவே நானு 5001 பேர் வந்து நானும் அசால்ட்டா பேசுறேன் பாப்பா பாப்பா பாத்துரு என்ன பெரியாளு நீ எதுல பெரியாளு ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரியாளு பொம்பளை நாங்களும் எல்லா விதத்திலும் பெரியாளு சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளவருக்கு நாங்கதான் ஓ சாதிக்க பிறந்தது பெண்களுக்கு தான்ற நீ பேச்சுக்கு வேணா பேசலாம் நீ பேச்சுக்கு ஆனா வேணா செய்முறையில செயல்படுமே ஆம்பளை தாம்மா பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு தெரியும்ல நான் கேக்குறேன் ஆ. ஆம்பளை நான் சாதிக்க பிறந்தேன்னு சொல்லல ஆமா. இப்ப நாங்க எதை வேணாலும் சாதிக்கூடிய திறமை ஆம்பளை வரைக்கும் எங்களுக்கு தான் இருக்குன்னு நான் நாங்களும் சொல்லுவேன் ஏதோ தான் சாதி பண்றது நான் பெண்களோட தான் இருக்கேன் நான் இது வரைக்கும் பெண்களா பிறந்து என்ன சாதிச்சுக்கிற ஒரு விஷயத்தை இந்த மந்திரியோட மேடையில நீ சொல்லு இது பாப்போம் வரைக்கும் நீங்க ஆண்களா பிழைச்சு எனக்கு சாதிச்சு நக்கி இருக்கீங்க நீங்க இந்த ஒரு இந்த மந்திரியோட மேல நீ சொல்லி பாரு பாப்போம் நக்குறேன்னு பேசுறேன்னா உன்னை நக்கி விட்டு போய் ஞாபகம் நீ வச்சுக்கோ முதல்ல. பேசும்போது இனிக்குது நாங்க பேசுனா கசக்குதா ஆமா, அடே பேசு, அடே அப்பாடி. அப்பா. ஆளு. போட விளக்கண்ணா ஆளு மண்டை முள்ள மூஞ்சி குண்டி மொசல் முள்ள. வா குண்டிய பத்தி பேசணும்னு வச்சுக்கோ மரியாதை இல்ல பாத்துக்க திரும்புமா முதல்ல ஏங்க? திரும்புவியா பாப்பா ஏன்டா? குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல டேய் சின்ன பிள்ளைடா இப்பதானே ஏம்மா இங்க இரு இருங்க குண்டி இருந்தா என்ன இல்லைன்னு உங்களுக்கு என்னங்க சுத்தமா நீ எல்லாம் எங்கிட்டி புள்ள பாப்பா எங்கிட்டி வயிறும் இல்ல ஒண்ணும் இல்ல எலி ஏய் அப்படிதானே தெரியும் ஃபர்ஸ்ட் இல்ல என்ன நீ எல்லாம் புள்ள பார்த்தா அந்த இத்த தண்டி தான் பெத்து போட முடியும் எதுக்கு? சரி எங்கிட்ட நீ புள்ள பக்கிறது புழுக்குன்னு பெத்துட்டால இங்க புடுங்கி தள்ளிடுவா அப்படியா புழுன்னு டேய் அது நாளைக்கு உனக்கு நல்ல கும்முன்னு வேணும்னா 2 தலையணையை தூக்கி உள்ள அமுக்குமா நீ அமுக்கு நான் எதுக்கு அமுக்கணும் எனக்கு இருக்கிறது போதும் இது போதுங்க ஆ. ஒரிஜினலா ஆனா உனக்கு சூப்பரா இருக்கடா தம்பி ஏனா இல்ல, இல்ல, இல்ல. இங்க வாமா முதல்ல ஏம்மா எங்க மாமா வேற சண்முகம் வேற உள்ள வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சொன்னாங்க? நம்ம சீக்கிரம் முடிச்சாங்கன்னு இந்த இடத்துல நீங்க என்னமா பண்றீங்க முதல்ல இல்ல ஆடிப்பட்டு நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க சப்பட்டா இல்லம்மா உடம்பு சரி இல்லம்மா டேய் யா சப்பட்டா சப்போட்டா பல பழம். வியாபாரம் பாருங்க சப்போட்டா பழமா பழம்டா அது. நீ மொட்டட்டின்னு சப்பட்டான்னு கேட்டா நானே காய்ச்சல்ல கடந்து வந்திருக்கேன் நீ வேற சரி ஆ. சப்போட்டா பழமா வேற என்ன வியாபாரம் பாப்பீங்க இல்லங்க சப்பட்டா பழம் மட்டும் தாங்க ஒரே வியாபாரம் தானே ஆமாமா. வேற என்னம்மா சப்போட்டா பழம் என்ன சப்போட்டா பழம் தான் சின்ன சிரிச்சு பாக்குற வேற என்ன ஏய் உனக்கு பிடிக்காதா அதெல்லாம் பிடிக்காது நம்மளுக்கு பெருங்கொண்ட வியாபாரம் தான் பிடிக்கும் நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல நானும் வியாபாரம் தான் நான் பல வகை வியாபாரம் பாக்குறேன் என்னென்ன வியாபாரங்க நீங்க சப்போட்டா பழம் தானே ஆமாங்க. நீங்க மட்டுமா இல்ல குடும்பமே வியாபாரம் எங்க பண்ணுங்க குடும்பமே வியாபாரம் தாங்க பாக்குறோம் அப்படியா ஆமா. எப்பவுமே இந்த வியாபாரம் தான் எப்பயுமே இந்த வியாபாரம். சரி எப்பவுமே இந்த வியாபாரம் பாக்குறேன்னு சொல்றீங்கல்ல ஆ. சப்போட்டா பழம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்து என்ன வியாபாரம் பாப்பீங்க அடுத்து என்ன வேற எது கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு பாத்துட்டு போங்க அப்படியா ஆமா. சரி அப்ப வியாபாரம் பாக்குறீங்க ஆமாங்க. நானும் வியாபாரி என்ன வியாபாரங்க நான் வந்து இந்த வியாபாரம் எந்த வியாபாரம் நொங்கு வியாபாரம் நொங்க ஆ. அப்புறம் இப்ப சீசன் இருந்து மாத்தியாச்சு என்ன? இப்ப வந்து நான் வந்து புளியமலை வியாபாரம் பாக்குறேன் இப்ப எனக்கு புளியம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இருங்க வாரு எங்க இப்ப நான் புளியமலை வியாபாரம் பாக்குறேன் எங்க சொல்லுங்க தட்டு எங்க சொல்ல மாட்டேன் அதை வச்சு புளியமலை வாமா முதல்ல நல்லா தட்டுறாளியா நாக்க எங்க புளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் எத்தனை புளியமலத்தை காலி பண்ணி நிக்கிறியோ டேய் புளியம்பழம்னா சப்ப நாக்க தட்டுறால டேய், அடே அப்பா என் செல்லம் ஒரு தோப்போட புளியம்பழம் கொடுத்தாலும் காலி பண்ணிடுவோம்ல இருக்க பழம் வித்தியாசமா இருக்குடா ஆமாங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடில பெரிய தோப்பு சரி நீ பார்த்தேன்னா புளியம்பழம் வித்தியாசமா மரத்துக்கு மரம் புளியம்பழம் வித்தியாசம் மரத்துக்கு மரம் வித்தியாசம் ஒரு சில பழம் நீல பழமா இருக்கு ஆ. ஒவ்வொரு பழம் நல்ல சின்ன பழமா இருக்கு சரி. ஒவ்வொரு பழம் நீளமா போய் தலைவுல வளைஞ்சு கிடக்கு ஆமா, ஆமா, ஆமா. ஒவ்வொரு பழத்தை பார்த்தா அப்படியே துரட்டி மாதிரியே கிடக்கும் அது ஏங்க துரட்டி மாதிரி கிடக்கு நீ மனசு வச்சா நிமித்திரலாம் புளியம்பழம் புளிய டேய், ஏன்டா என்ன பண்ற நீ என்ன சிரிக்க அந்த பிள்ளை நாக்க டப்புன்னு தட்டிச்சா சரி தள்ளும். இல்ல பழைக்கு பாக்குறேன் இது கொட்டை எடுத்தவள அடி கொள்ளை இருக்குவள இது கொட்டை எடுத்தவோ இது கொம்புக்கு ஏத்தமோ அடி எல்லாரும் வாங்குவள இது உனக்கு பிறந்தவள எத்தனைய பேருக்கு தமிழியமல பாத்தியா இம்மாம தமிழியமல எங்கேன பாத்தியா கைக்கு அடக்கமா கைக்கு அடக்கமா பிடிச்சு வர மாட்டோமா அம்மா வாங்கலையா அதனால நீனு ஒரு வியாபாரி ஆமா. நானும் ஒரு வியாபாரி ஆமா. ஆடிப்பாடி
ஓடுனா ஓடுவேன், படுத்தா படுப்பேன். நிஜமாவா? சத்தியமா. அடி ரோட்டோர வெட்டுக்காரி, அடி ரோட்டோர வெட்டுக்காரி, ரோஜாப்பு சேலக்காரி, ரோஜாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி உரசு நிக்கிற கருவாச்சி தரணி குட்டி, அடி உரசு நிக்கிற கருவாச்சி தரணி குட்டி, இது நல்ல கருத்த குட்டி, நல்ல கருத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, தோதான குட்டி, சத்தியம்மன்னைக்கு மந்திரி ஓடையில பப்புனுக்கு ஏத்த குட்டி, சத்தியம்மா இன்னைக்கு மந்திரி ஓடையில பப்புனுக்கு ஏத்த குட்டி. எக்கோ போட்டு அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. அத்திப்பழ சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு வெள்ளைக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. தீபம் வந்த வெண்ணிலவே, மண்ணில் வந்த தண்ணீரவே, எப்போது மாறாது இப்போது நந்தன பூ. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோகத்தொன்னு பூலோகம் வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. கட்டாயம் சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழ சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு வெள்ளைக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்ணாதர்கள் கொடுத்த வாக்கின்படி அமிர்தவழி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயான் என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். இளையவள் சுந்தரவழி கண்ணனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலோலம் சோ என்று ரயிலொட்டி கொண்டிருக்கிறாள். வெள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் நாரதர். ஒரு சின்ன சந்தேகம். என்ன சாமி? சந்தேகம் தான். இன்னைக்கு நடக்கிற நாடா வள்ளி திருமணம். ஆமா. அப்ப முருகனுக்கு எத்தனாவது கல்யாணம்? ரெண்டாவது கல்யாணம். தமிழ் கடவுள்னு யாரை சொல்றோம்னா முருகப்பெருமான தான். ஆமா. தமிழருடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா?
ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லுவோம். ஒருவனுக்கு ஒருத்தி. ஆமா. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா நம்ம பாட்டை முப்பாட்டை என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யணும். அதைத்தான் இப்ப இந்த ஊர்ல இப்ப நாடகம் வைக்கிறாங்கன்னா முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க. அதை ஆமா. பாரம்பரியமா இப்ப இவங்க வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வர்றது அப்படி வரும். அப்படி அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தொடரோம்னா அது நம்ம முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க. அதை வச்சு நமக்கு வழிபடுறோம். கண்டிப்பா தானே, தொடர்ந்து வர்றதானே. ஆமா. அப்ப தமிழ் கடவுள் முருகன் அவர் நமக்கு முன்னோடி தானே. சரி. ஆமா தானே. ஆமா சாமி. அப்ப முருகன் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ற தமிழ் கலாச்சாரத்துல வந்து தமிழ் மக்களால தமிழுக்குன்னு கடவுள் ஏத்துக்கப்பட்ட முருகன் சரி 2 உண்டாட்டி கட்டுறாரே. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு தமிழ் மக்களுக்கு? 2 முன்னாடி கட்டுன்னு சொல்றாரு நம்மளையே. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அதை தான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதைத்தான் கேட்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி. சரி. அப்ப 2 உண்டாட்டி கட்டின முருகனை வந்து நம்மளுடைய தமிழ் கடவுள்னு ஏத்துக்கிட்டோமே, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம்.